வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சி பாரதி அவர்கள் எழுதிய வீடு பேரு கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மா ஒரு முறை சினிமாவுக்கு போயிருந்தாள். அந்த படத்துக்கு வீட்டுக்கு தெரியாமல் பவுன்ராஜும் வந்திருந்தான். அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள். மதினி, உங்க பவனு இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருந்தா என்றாள். அவளோ நம்பவில்லை. என் புள்ளை என்ன அப்படி வளர்த்தல. என் புள்ளையாவது சினிமாவுக்கு போறதாவது என்றாள். நெசமாத்தான் மதினி, நான் தமிழ்மணி தேட்டருக்கு மகாதேவி எம்ஜிஆர் படம் பார்க்க போனேன். அங்கதான் உங்க பவனும் வந்திருந்தான். நான் நம்ப மாட்டேன். அவன் காலையில பள்ளிக்கூடம் போயிருக்கான் என்றாள். அப்போது பள்ளி பையுடன் பவுன்ராஜ் சரியாக வந்து நின்றான். எப்போ எங்க போயிட்டு வர? அவன் அம்மா கேட்டாள். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். நீ சினிமா பார்க்க போனதா அத்தை சொல்றா. எவ சொன்னா? எவ என்னைய தியேட்டர்ல பார்த்தா என்ற மானாவாரியாக திட்டி தீர்த்தான். அவன் அம்மாவோ தன் மகனை தட்டி கேட்கவும் இல்லை. அம்மா கூனி குறுகி போனாள். அன்று அப்பாவிடம் சொல்லி புலம்பினாள். யாரு எப்படி போனா உனக்கு என்ன? அவன் மேல உனக்கு என்ன அக்கறை? அதனால தான் இப்ப வாங்கி கட்டி இருக்க என்றார். அம்மாவுக்கும் புரிந்தது. யார் எப்படி போனால் நமக்கென்ன என்ற மனநிலைக்கு அவளும் வந்திருந்தாள். அதன் பின்னர் அம்மா, பவனு கூட சேராதையா என்ற பருதியிடம் சொல்லிவிட்டாள். பங்குனி பொங்கல் திருவிழா வந்தது. இப்போது கலை அரங்குகளில் பாட்டு கச்சேரியை தவிர்த்து சினிமா நடிகர்களின் நிகழ்ச்சியும் நடைபெற ஆரம்பித்தது. உடையப்பா தேவர் ஹரிச்சந்திரா நாடகம் நடத்த வந்திருந்தார். எம்ஜிஆர் படங்களிலேயே நடித்திருக்கிறார். சின்ன சின்ன வேடங்கள்தான். ஆனால் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. கண்ணா மூச்சு என்றொரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் பூதமாக அவர் நடித்திருந்தார். படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பின்னர் உடையப்பா தேவர் முகம் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் அருப்புக்கோட்டைக்கு ஹரிச்சந்திரன் நாடகம் நடிக்க வந்திருந்தார். நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அப்படியே திருவிழா கொட்டகைக்குள் சுற்றி வந்தார். அங்கே ஒரு போட்டோ கடை இருந்தது. போட்டோ பிடித்த அரை மணி நேரத்தில் போட்டோவை கொடுத்து விடுவர். அந்த போட்டோ கடையில் உடையப்பா தேவரிடம் நிறைய பேர் நின்று போட்டோ எடுத்து கொண்டனர். வெள்ளையா மாமா அதில் ஒருவர். தன் வீட்டில் அந்த போட்டோவை பிரேம் போட்டு மாட்டி வைத்தார் வெள்ளையா மாமா. அதனால் அந்த பகுதியில் பிரபலமாகி போனார். பரிதியுடன் முருகேசன் என்றொருவன் படித்தான். அவன் கைகளிலும் கால்களிலும் 6 விரல்கள் இருக்கும். அவன் கைகள் கொஞ்சம் வளைந்து போயிருக்கும். அந்த சமயத்தில் திரைப்படங்களில் ஜெயமாலினி மிகவும் பிரபலமாகி இருந்தார். ஜெயமாலினி இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை என்றொரு சூழ்நிலையும் இருந்தது. முருகேசன் நன்றாக ஜெயமாலினி டான்ஸ் ஆடுவான். சட்டையை வயிற்றுக்கு மேலே கட்டிக்கொண்டு தொப்புள் தெரிய அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவான். பள்ளி மாணவர் சங்க மேடையிலும் ஏறி ஆடி உள்ளான். அவனுக்கு ஆடுகாலி என்றொரு பட்ட பெயரும் இருந்தது. நாளாவட்டத்தில் ஆடுகாலி என்ற பெயரே அவனுக்கு நிலைத்து விட்டது. 6ஆம் வகுப்பில் நாகேந்திரன் பரிதிக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தான். நாகேந்திரனும் பரிதியைப் போல் படிப்பவன்தான். இருவருமே கூட மாறி மாறி 2ஆம் ரேங்கிற்கும் 3ஆம் ரேங்கிற்கும் போட்டி போடுவது உண்டு. நாகேந்திரனின் அப்பாவும் மூட்டை தூக்கும் தொழிலாளிதான். ஆனால் டயர் வண்டி சொந்தமாக வைத்திருந்தார். அந்த வண்டியில் நெல் மூட்டைகள், அரிசி மூட்டைகள் போன்றவற்றை ஏற்றி சேர்க்க வேண்டிய இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பார். 2 பேரின் அப்பாவுமே கூலி தொழிலாளிகள் என்பதால் இருவருக்குள்ளும் ஓர் ஈர்ப்பு ஏற்பட்டது. பரிதியின் வீட்டுக்கு நாகேந்திரன் வருவான். நாகேந்திரன் வீட்டுக்கு பரிதி போவான். அந்த வீட்டில் இருந்த போதுதான் சுருளி மாமா முதல் வீட்டுக்கு குடி வந்தார். அந்த வீட்டில் இருந்த சந்திரசேகர் குடும்பம் காலி பண்ணி சென்று விட்டனர். சுருளி மாமாவுக்கு உடன்குடி. அப்பா ஊருக்கு பக்கத்து ஊர். சொந்தம் இல்லை என்றாலும் பக்கத்து ஊர்க்காரர் என்பதால் சொந்தக்காரர் போலவே பழகினார். அவருடைய பெயர் ராஜன். அவருடைய தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும். அதனால் சுருளிராஜன் என்ற பெயர். அன்று தமிழ் திரையுலகில் சுருளிராஜன் நகைச்சுவை நடிப்பில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார். அதனாலேயே அத்தை சுருளிராஜன் என்று பெயர் வைத்து விட்டாள். இருவருக்குமே உடன்குடிதான். சுருளி மாமா லட்சுமி அத்தையை காதலிக்க பிரச்சனை ஏற்பட்டது. வேறு வழியின்றி இருவரும் கிளம்பி வந்துவிட்டனர். அருப்புக்கோட்டைக்கு வந்தவர்கள் கருவாட்டுப்பேட்டையில் இருந்த சங்கர் மாமாவிடம் வந்து சேர்ந்தனர். அவர்தான் இந்த வீட்டை பிடித்து கொடுத்தார்.
ஒரு 6 மாத காலம் அந்த வீட்டில் இருந்தனர். பரதியிடமும் தம்பியிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் லட்சுமி அத்தையின் வீட்டை தேடி மிக சரியாக வந்து சேர்ந்தனர். அவர்கள் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டனர். ஊருக்கும் அழைத்து சென்று விட்டனர். அதன் பிறகு பரதி சுருளி மாமாவையும் லட்சுமி அத்தையையும் ஒருபோதும் பார்க்கவில்லை. அம்மா ஒரு நாள் அப்பாவிடம் சொன்னாள், ஏயா, அடுத்த காம்பவுண்ட்ல நாம இருந்த வீடு இப்ப காலியா இருக்காம், போலாமா என்று கேட்டாள். ஏன், இந்த வீடு நல்லாத்தானே இருக்கு? இல்லையா, அடுத்தடுத்த வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அதனால தான் அங்கே போகலாம்னு சொல்கிறேன் என்றாள். அம்மாவின் பிடிவாதம் அப்பாவும் அறிந்ததுதான். மறுபேச்சு பேசவில்லை, ஒப்புக்கொண்டு விட்டார். அடுத்த வாரமே அந்த வீட்டுக்கு சென்று விட்டார். அடுத்த வீட்டில்தான் அழகி இருந்தாள். அழகியை பரிதிக்கு ரொம்பவே பிடிக்கும். பரிதி 7ஆம் வகுப்பிற்கு சென்றிருந்தான். ராஜம் டீச்சர் ஆசிரியையாக இருந்தார். ஏனோ அந்த டீச்சருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே பரிதியை பிடிக்கவில்லை. பரிதி சிங்காரத்தோப்பில் இருந்து வருகிறான். அவனுடைய அப்பா மூட்டை தூக்கும் தொழிலாளி என்பதும் அதன் காரணம். நன்கு படிக்கும் மாணவர்களில் ஒருவனாக பரிதி இருந்தும் ராஜம் டீச்சர் பரிதி மீது எரிந்து எரிந்தே விழுந்தார். ஒரு சிறு பாராட்டு கூட சொல்ல மாட்டார். அவனை எப்போதும் முறைத்து பார்த்தபடியே இருப்பார். இந்த வகுப்பில்தான் சித்திக் பரிதிக்கு நண்பனாக கிடைத்தான். நன்கு படிக்கும் மாணவன்தான். ஆனால் பரிதிக்கு பின்னால் தான் இருப்பான். மிக நெருங்கிய நண்பனாகவும் ஆகிப்போனான். இந்த வீட்டை பற்றி அம்மா கதை கதையாக சொன்னாள். பரிதி பிறந்த சில நாட்களிலேயே அக்கா இறந்து போனாள். அந்த கவலையை போக்க வேறு வீட்டிற்குள் போகலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். அப்போதுதான் இந்த வீட்டிற்கே குடி வந்தனராம். முதல் வீட்டில் ஜானகி அக்கா இருந்தாங்களாம். அடுத்த வீட்டில் பரிதியின் குடும்பம் இருந்தது. அதற்கு அடுத்த வீட்டில் அழகியின் குடும்பமும், கடைசி வீட்டில் சிவகாமி அக்கா குடும்பமும் இருந்தது. அவர்கள் எல்லா குடும்பமும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்றார்களாம். திருவிழா நேரம் என்பதால் அறை எதுவும் கிடைக்கவில்லையாம். அதனால் கடற்கரையிலேயே இரவு பொழுதை கழித்தார்களாம். அதுவும் எப்படி, பெண்கள் எல்லாம் நடுவில் தங்கள் பிள்ளைகளுடன் படுத்து உறங்க, ஆண்கள் எல்லாம் சுற்றிலும் அமர்ந்து விடிய விடிய பேசிக் கொண்டிருந்தார்களாம். அந்த நிகழ்ச்சியை பற்றி அம்மா பல முறை சொல்லி இருக்கிறாள். இப்போது முதல் வீட்டில் சிவகாமி அக்காள் இருந்தது. சிறியதாய் கடையும் வைத்திருந்தனர். அடுத்ததாக பரதியின் வீடு, அதை அடுத்து அழகியின் வீடு, கடைசி வீட்டில் டோவியான மாரியம்மாள் வீட்டில் இருந்தனர். இந்த வீட்டில் பல அனுபவங்கள் கிடைத்தது பரதிக்கு. இங்கு இருக்கும்போதுதான் சுக்கலநத்தம் கிராமத்திற்கு விறகு பொறுக்க சென்றது. அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தவர்கள் சிலர் வறுமையின் பொருட்டு சுக்கலநத்தம் கிராமத்துக்கு அருகில் உள்ள முள்காட்டுக்கு சென்று காய்ந்த முள் செடிகளை வெட்டி எடுத்து கட்டு கட்டி எடுத்து வருவர். ஒரு கட்டு 2 ரூபாய் 3 ரூபாய் என்று விற்பார்கள். அந்த பணத்தை கொண்டே அன்று தங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வர். சொக்கலநத்தம் சென்று விறகு பொறுக்கி வருகின்றார்கள் என்று மட்டும் பரிதியும் தோழர்களும் அறிந்து வைத்திருந்தனர். நாமும் விறகு பொறுக்க சென்றால் என்ன என்ற கேள்வியும் அவர்களுக்குள் எழுந்தது. சொக்கலநத்தம் எந்த பக்கம் இருக்கு என்று செல்லத்துறை கேட்டான். பெரிய ஆஸ்பத்திரி தாண்டி போகணும் என்றாள் முத்து. உனக்கு பாதை தெரியுமா என்று கேட்டான் பரிதி. நல்லா தெரியும்டா என்றாள் முத்து. சரி, யாரெல்லாம் வர்றீங்க என்று கேட்டான் செல்லதுரை. முத்து முதல் ஆளாக கை தூக்கினான். அடுத்ததாக அழகி, தொடர்ந்து ராஜேஸ்வரி, கடைசியாக தனம். 4 பேரும் உற்சாகமாக சிரித்தார்கள். பிறகு பரிதியும் செல்லத்துறையும் கை தூக்கினர். முத்து சொன்னாள், காலையில 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் இந்த போஸ்ட் மரம் கிட்ட வந்துடுங்க என்றாள். ஐயோ, நான் எழுந்துக்கவே 7 மணி ஆயிடுமே என்றாள் அழகி. 6 மணிக்கு கிளம்பினாத்தான் சரியா இருக்கும், ஏன்னா அப்பதான் வெயில் கொஞ்சமா இருக்கும் என்றாள். எல்லோரும் தலையாட்டினர். முத்து தொடர்ந்தாள். எல்லாரும் கயிறு எடுத்துக்கங்க, அரிவாளும் எடுத்துக்கங்க, எதையும் மறந்துடாதீங்க என்றாள். சரி என்று தலையாட்டினர். கயிறு பெருசா எடுத்துக்கங்க, நிறைய விறகு பொறுக்கிட்டு கட்ட கயிறு பத்தாம போயிடக்கூடாது என்றாள் முத்து. பரிதி சொன்னான், உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்மளை விடமாட்டாங்க என்றான். எல்லோரும் தலையாட்டி கொண்டனர். மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் பேசி வச்சது போல் கிளம்பி விட்டனர். முத்துதான் வழிகாட்டினாள். பெரியாஸ்பத்திரியை தாண்டி சென்றனர். அப்போதே பரிதிக்கு கால் வலிக்க தொடங்கிவிட்டது. முத்து, கால் வலிக்குது, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் என்றான். இன்னும் 5 மைல் போகணும்.
5 மைலா என்ற வாய் பிளந்தான் பருதி. பருதி, வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு, வேகமா நட, இல்லைன்னா அவ்வளவுதான் என்று துரிதப்படுத்தினாள் முத்து. அவள் வேகமாக நடக்க நடக்க எல்லோரும் அவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடந்தனர். பருதியும் அவர்கள் பின்னாலேயே ஓடினான். ஒரு வழியாக 9 மணியளவில் சுக்காநத்தம் அருகில் சென்றனர். பெரிய கருவேலம் முள்காடுகளாக இருந்தது. முத்து கட்டளையிட்டாள். எல்லாரும் வேகமா வேணுங்கிற முள்ள பொறுக்குங்க, நாம வேகமா கிளம்பணும் என்றாள். ஓடி ஓடி முள் பொறுக்கினார்கள். யார் அதிகமாக முள் பொறுக்குவது என்ற போட்டியே நடந்தது. ராஜேஸ்வரி மட்டும் ஓர் அளவுடன் நிறுத்தி கொண்டாள். கட்டு போட்டுவிட்டு சற்று தொலைவில் ஒரு மரம் இருந்தது. அங்கே சென்று உட்கார்ந்து கொண்டாள். முத்து கேட்டாள், ஏ ராஜேஸ்வரி, உனக்கு இவ்வளவு விறகு போதுமா? போதும் முத்து. ஏ, இது 2 நாளைக்கு கூட காணாதே. பரவாயில்ல, என்னால இவ்வளவுதான் தூக்க முடியும். போடி லூசு, ஒரு வாரத்துக்காவது விறகு கொண்டு போக வேண்டாமா என்றபடியே தொடர்ந்து பொறுக்க ஆரம்பித்தனர். 12 மணி ஆகிவிட்டிருந்தது. பசி கிறக்கம் எல்லோர் கண்களுக்குள்ளும் பொறி பறக்கத் தொடங்கியது. முள்ளுக்கட்டு போட்டு விட்டனர். எல்லாமே பெரிய பெரிய கட்டுகள். முத்துதான் எல்லோருக்கும் தூக்கி விட்டாள். முத்து ஒரு மரத்தில் முள்ளுக்கட்டை நாட்டி அவளாகவே தூக்கினாள். காலையிலும் சாப்பிடவில்லை. மதியம் சாப்பாடு நேரமும் நெருங்கிவிட்டது. தலையிலோ மிகப்பெரிய சுமை. நடக்க முடியவில்லை. வியர்த்து கொட்டியது. கால்கள் தள்ளாடின. அழகி கத்தினாள், முத்து, என்னால நடக்க முடியல. தனமும் புலம்பினாள். ஆமா முத்து, கழுத்து நரம்பெல்லாம் வலிக்குது என்றாள். பருதியும், முத்து, என்னாலையும் நடக்க முடியல என்றான். முத்து பொத் பொத் என்று தன் தலையில் இருந்த முள்ளுக்கட்டை கீழே போட்டாள். இதற்காகவே காத்திருந்த எல்லோரும் தங்கள் தலையில் இருந்த முள்ளுக்கட்டுகளை கீழே போட்டனர். செல்லத்துரை மூச்சிரைத்தான். முத்து, எனக்கு ஒரே தாகமா இருக்கு என்றான். சற்று தொலைவில் ஒரு தோட்டம் தெரிந்தது. அங்கே அனைவரும் ஓடினார்கள். நல்ல வேளையாக தலா கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் இருந்த தலாவில் நீர் இறைத்தான் செல்லத்துரை. எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு தண்ணீர் குடித்தனர். அழகி விசும்பினாள். ஏய், பசிக்குதுடி என்றாள். நாங்க இந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டு வர்றோம், ஏதாவது திங்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்றான் செல்லதுரை. பருதியும் அவனுடன் சென்றான். முத்து, அழகி, தனம் 3 பேரும் அருகில் இருந்த மர நிழலில் அப்படியே படுத்து விட்டனர். சிறிது நேரத்தில் 2 பப்பாளி பழங்களுடன் வந்தனர் செல்லத்துரையும் பருதியும். செல்லத்துரை சொன்னான், நல்ல வேளை தோட்டக்காரங்க இல்ல, இந்த 2 பழம்தான் கிடைச்சது என்றான். அந்த பழத்தை மூவரும் ஆவலுடன் பார்த்தனர். அழகி துடித்தாள். முத்து, வேகமா அறுக்க சொல்லிடி என்றாள். பொறு பொறு என்ற முத்து அரிவாளை எடுத்து பழங்களை அறுக்கத் தொடங்கினாள். 2 பழங்களையும் அறுத்தாள். 5 பங்காக வைத்தாள். ஆளுக்கு ஒன்றாக எடுத்து கொடுத்தாள். அவதி அவதியாக சாப்பிட்டனர். முத்து அவர்களை அதட்டினாள். உங்க கையில தானே இருக்கு, ஏன் பதறி பதறி சாப்பிடுறீங்க என்றாள். போடி, பசி உசுறு போகுது என்றாள் தனம். மெதுவா சாப்பிட்டா ருசிச்சு சாப்பிடலாம்டி, அதனால தான் சொன்னேன் என்றாள் முத்து. அடி போடி, தெரியுது என்ற தனம் ஒரே வாயில் நபக்கினாள். மற்றவர்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டனர். சரி, போலாமா செல்லத்துரை கேட்டான். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றாள் அழகி. டே, இப்போ 1 மணி இருக்கும், சரியா 4 மணிக்கெல்லாம் வெயில் தாழ்ந்துரும், பிறகு நாம் எல்லாம் கிளம்பி போகலாம் என்றாள் அழகி. நல்ல ஐடியாடி அழகி சொல்ல அவளை தொடர்ந்து தனம் சொன்னாள். உடம்பெல்லாம் நச நசன்னு இருக்குடி, குளிச்சா நல்லா இருக்கும்ல என்றாள். அதுக்காக கிணத்துக்குள்ளைய இறங்க முடியும்? செல்லத்துரை கடுப்படித்தான். செல்லத்துறை, இங்க 5 தொட்டி இருக்கு, நீ 3 தொட்டியில மட்டும் தண்ணி இறைச்சு ஊத்து, நாங்க ஹாயா உள்ள படுத்துக்கிறோம் என்றாள். ஆசை தோசை அப்பள வடை என்றான் செல்லதுரை. சரிடி, நாமளே தலா இறைக்கலாம் என்று எழுந்து கொண்டாள் தனம். பருதி சொன்னான். டேய், உள்ளக்குள்ள விழுந்து தொலைச்சிடுக போராளுக, அப்ப நீ இறைச்சு கொடு. என்னால் முடிஞ்ச நான் அப்பவே இறைச்சி கொடுத்துருப்பனே. ஆமாண்டா, அவளுங்க குளிப்பாளுங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவா? ஏன்டா வேடிக்கை பார்க்குற? எண்ணி 5 தொட்டி கட்டி வச்சிருக்காங்க, 5ஐயும் நிறைச்சிடு, நாமளும் ஹாயா படுத்துக்கலாம் என்றான் பரதி. ஆமாண்டா, நல்லா இருக்கும் என்றாள் முத்து. விறகு பொறுக்கிற ஆளுங்களையும் மூஞ்சிகளையும் பாரு செல்லத்துரை முறைத்தான். நீர்தாண்டா விறகு பொறுக்க வந்த? முத்து எகிரினாள். யார் இந்த யோசனையை சொன்னது? இவதான் இவதான் என்ற முத்துவை கை நீட்டினர் அழகியும் தனமும். முத்துவின் முகம் சுருங்கி போனது.
செல்லத்துரை தலா இறைக்கத் தொடங்கினான். பரிதி இறைத்த நீரை தொட்டிகளில் ஊற்றினான். 5 தொட்டியும் நிரம்பியது. ஆளுக்கு ஒரு தொட்டிக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள். வெயிலில் சுற்றி அலைந்ததற்கு மிகவும் இதமாக இருந்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக தொட்டிக்குள் கிடந்தனர். செல்லத்துரை கேட்டான். நாமெல்லாம் தொட்டிக்குள்ள கிடக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுடா என்றான் பரிதி. நம்ம செங்கோட்டை ஊருணிக்குள்ள எரும மாடுங்க கிடக்குமே, அப்படித்தான் இருக்கு. செல்லத்துரை சொல்ல தனம் கோபமானாள். நீ எருமை, உங்க அப்பா எருமை, உங்க ஆத்தா எருமை என்று படபடத்தாள். இங்க பாரு, எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசின மூஞ்சி மொகரையை பேத்துடுவேன். பேப்படா பேப்ப, அது வரைக்கும் என் கை புளியங்க பறிச்சுக்கிட்டா இருக்கும். ஏய், 2 பேரும் பேசாம இருக்க மாட்டீங்க? முத்து அதட்டினாள். அழகு எழுந்து கொண்டாள். வெயிலில் போய் நின்றாள். ஏய், வெயில்ல வந்து நின்னு பாரு, எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? முத்துவும் தனமும் எழுந்து வெயிலுக்கு ஓடினார்கள். செல்லத்துறையும் பரிதியும் பின்னாலேயே ஓடினர். ஹேய் 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 என்று கத்திக்கொண்டே குதிக்கத் தொடங்கினர். பின்னர் களைத்து நின்றனர். முத்து சொன்னாள். அந்த ராஜேஸ்வரியை பாத்தியா? நாமெல்லாம் இங்க கிடக்குறோம், அவ மட்டும் ஓடி போயிட்டா பாரு. அவ வீட்டுக்கு போயிருப்பான்னு பாக்கறையா? எங்கேயாவது நட்ட நடுவழியில நிக்க போறா பாரு என்றாள் அழகி. நாமளாவது 5 பேர் இருக்கோம், அவ ஒருத்தி தானே, எதையாவது பார்த்து பயப்பட போறா பாரு என்று சிரித்தாள் தனம். ஏய், இந்த பட்ட பகல்ல எப்படிடி பயப்படுவா? பேய் பிசாசா வரப்போகுது? முத்து கேட்டாள். பேய் பிசாசு நட்ட நடுராத்திரியில மட்டும்தானா வரும்னு நினைச்சியா? உச்சி மத்தியானத்துல பட்ட பகல்லையும் வரும் என்றாள் தனம். போடி, லூசு மாதிரி பேசாத, முத்து கடிந்தாள். பரிதி பேசினான். தனம் சொல்றது உண்மைதான். எல்லோரும் பரிதியையே பார்த்தனர். பரிதி ஆரம்பித்தான். அப்ப எனக்கு 5-6 வயசு தான் இருக்கும். எங்க அப்பாவும் நானும் உடங்குடிக்கு பக்கத்துல உள்ள எங்க அக்கா ஊருக்கு போயிருந்தோம். அடைக்கலாபுரம்ங்கிறது அந்த ஊரோட பேரு. ஒரு ஆத்துப்பாதை வழியாத்தான் அக்கா ஊருக்கு போகணும். நல்ல மத்தியானம் 12 மணி இருக்கும். அப்பா தோள்ல நான் கிடக்கிறேன். கொஞ்ச தூரம் அப்பா நடந்திருப்பாரு. பின்னாலேயே வெள்ளை சேலை கட்டின ஒரு பொம்பளை, அது தோள்லையும் என்ன போல ஒரு பிள்ளை கிடக்கு. ஆனா பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை முதல்ல என்னை பார்த்து கையை ஆட்டுனா. நானும் ஆட்டுனேன். பிறகு எங்க போறீங்கன்னு கை சைகையாலேயே கேட்டா. நான் மெதுவா, அப்பா அந்த அக்கா என்னமோ கேட்குறாங்க பாருங்களேன்னு சொன்னேன். அப்பா திரும்பி பார்த்தாரு. யாரையுமே காணல. யாரையுமே காணமே தம்பி என்றாரு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாரு. நான் பின்னாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு அதே மாதிரி இன்னமும் வந்துகிட்டு இருக்கா. அப்பா, யாரையும் காணலைன்னு சொன்னீங்க, இந்தா பின்னாலேயே வரா பாருங்கன்னு சொன்னேன். அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆஹா, நட்ட நடுவழியில மோகினிகிட்டையா மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சாரு. விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாரு. அப்பா எட்டி நடக்கிறத பார்த்தா அதுவும் வேகமா நடக்குது. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா என்று நிறுத்தினான். எல்லோர் முகங்களுமே பேய் அறைந்தது போல் இருந்தது. அதே நேரத்தில் ஆர்வமும் தெரிந்தது. பிறகு என்னடா ஆச்சு? செல்லத்துரை ஆவலுடன் கேட்டான். பரிதி ஆரம்பித்தான். அந்த மோகினி அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. யோவ் நாடாரே நில்லுமையா, யோவ் நாடாரே நில்லுமையா, யோவ் நாடாரே நில்லுமையான்னு கூப்பிட்டது. அப்பாவுக்கு நடுக்கம். என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு நினைச்சவரு என்கிட்ட சொன்னாரு. பரிதி, நல்லா கண்ணை முடிக்க, என்ன சத்தம் கேட்டாலும் கண்ணை திறக்காதேன்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். அப்பா எடுத்தாரு பாரு ஓட்டம். தட தட தடன்னு ஓட ஆரம்பிச்சாரு. பின்னாலேயே ஆய் ஊய்னு கத்திக்கிட்டு அதுவும் ஓடி வருது. அப்பா சரியா அக்கா கருப்பட்டி காய்ச்சற அளவுக்கு வந்தாரு. அக்கா அங்க கருப்பட்டி காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சித்தப்பா இப்படி ஓடி ஓடி வர்றீங்க அப்படின்னு மூக்கம்மா அக்கா கேட்டாங்க. அப்பா சொன்னாரு, தெரியாத்தனமா இந்த பாதையில வந்துட்டேம்மா. பின்னால ஒரே சத்தம், யோ நாடாரே நில்லுமையா நில்லுமையான்னு. அக்காவுக்கு புரிந்து விட்டது. ஓ அவளா என்றாள் தொடர்ந்து. நீங்க பாத்தீங்களா சித்தப்பான்னு கேட்டாங்க. நான் பார்க்கலாமா, பரிதி நல்லா பார்த்துருக்கான். ஒரு பொம்பளைய தோல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து வந்திருக்கா. நான் திரும்பினா மறைஞ்சுடுறா. ஆனா பின்னால சத்தம் மட்டும் கேக்குது. அதான் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன்னு சொன்னாரு. மூக்கம்மா அக்கா சொன்னாங்க. அவ பேரு ஓமனா, மலையாளத்து பொண்ணு. எங்க ஊர் பையனோட ஓடி வந்துட்டா. ஏற்கனவே கல்யாணமானவ. 5 வயசுல ஒரு பொண்ணும் இருந்தது. அதோட தான் பிள்ளையாண்டான கூட்டிக்கிட்டு வந்துட்டான். 2, 3 மாசம்தான் அவனோட இருந்தா. 2 பேருக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல.
இந்த ஆத்துக்குள்ளதான் ஒரு மரத்துல அவ பிள்ளைய தொங்க விட்டுட்டு இன்னொரு மரத்துல அவளும் தொங்கிட்டா என்று நிறுத்தினாள். முகம் வெளிரியபடி அப்பா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா என்னை பார்த்தாங்க. நீ பாத்தியாப்பா பாத்தியாப்புன்னு கேட்டாங்க. ஆமாக்கா நான் பார்த்தேன். வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டு நல்லா செவச்சவேன்னு. மூக்கம்மா அக்கா தலையாட்டி கொண்டாள். அவளே தான். ஆனா என்ன காரணம்னு தெரியல. உள்ளூர்காரங்க கிட்ட வச்சுக்க மாட்டேங்கிறா. வெளியூர்ல இருந்து வர்றவங்களை தான் பயமுறுத்துறா என்றாள். பருதி சொல்லி முடிக்க செல்லத்துரை தன் கையால் ரீல் சுத்தினான். நல்லா ரீல் சுத்தரடா என்றான். முத்து சண்டைக்கு போனாள். ரீல் சுத்துறவன் இவ்வளவு தெளிவா எல்லாம் கதை சொல்ல மாட்டான் என்றாள். சரி, இவன் எதுக்கு உடங்குடிக்கு போனானாம்? செல்லத்துரை கேட்டான். அதான் தெளிவா சொன்னேனே அக்கா வீட்டுக்குன்னு. அதான் ஏன்னு கேட்குறேன். முழு விவரத்தையும் சொல்லணும்னா நான் இன்னும் 2 பேய் கதை சொல்லணும். கேட்குறியா என்றான் பருதி. ஆத்தாடி என்று அலறினாள் அழகி. முத்து தீவிரமாக யோசித்தபடி நின்றாள். என்னடி யோசனை? தனம் கேட்டாள். ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பாடி என்றாள் முத்து. எதை வச்சு சொல்ற? வேணும்னா பாரு, நம்மளை தேடி இப்ப யாராவது வந்துகிட்டு இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? தனம் கேட்க அழகி சொன்னாள். நம்ம தெருவிலேயே பெரிய சாமியாடி முத்துவோட அம்மாதான். அவங்களுக்கு அடுத்த சாமியாடி முத்துதான். அதுதான் சரியா சொல்றா. அவ விறகு கட்டையும் வீட்டு வரைக்கும் கொண்டுகிட்டு போயிருப்பாடி. நிஜமாவா? ஆமாண்டி. நாமெல்லாம் சாதிக்கு போறவளுங்க மாதிரி அமுக்கி அமுக்கி அள்ளி கட்டினோம். ஆனா அவளோ சுமக்கிற அளவுக்கு அளவாதான் கட்டிக்கிட்டா. ரொம்ப புத்திசாலிடி அவ என்றாள். பேசிக்கொண்டே முள்ளுக்கட்டுகள் கிடக்கும் இடத்திற்கு வந்திருந்தனர். எல்லோரும் அவற்றை பார்த்தபடியே நின்றனரே தவிர யாருக்கும் தலையில் தூக்கி வைக்கும் எண்ணம் இல்லை. சரி, வாங்க போகலாம் என்ற முத்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் பின்னாலேயே எல்லோரும் நடந்தனர். சரியாக 1 மைல் தூரம் சென்றிருப்பர். சவுந்தரபாண்டி அண்ணன் சைக்கிளில் வந்தார். அவரை எம்ஜிஆர் என்றே எல்லோரும் அழைப்பர். அவர் முத்துவின் உடன் பிறந்த அண்ணன். அவரை பார்த்ததும் எல்லோரும் அண்ணே என்று கத்திக்கொண்டு அவரை நோக்கி ஓடினர். ராஜேஸ்வரி வந்து சொன்னா. எல்லாரும் அங்க பதறிப்போய் இருக்காங்க. உங்களை எல்லாம் யாரு விறகு பொறுக்க சொன்னது என்று கடிந்து கொண்டார். முத்து எல்லோரையும் பெருமையாக பார்த்தாள். நான் சொன்னேன்ல அவ வீட்டுக்கு போயிருப்பான்னு என்றாள். அட ஆமால்ல என்றாள் தனம். முத்து கேட்டாள். அண்ணே, ராஜேஸ்வரி முள்ளுக்கட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாளா? சேத்தா சேத்தா, அவ மட்டும் வராட்டி அவ்வளவுதான். நீங்கள்லாம் நடந்து சாக வேண்டியதுதான் என்று அழுத்து கொண்டார் சவுந்தரபாண்டி அண்ணன். இப்போது முத்து எல்லோரையும் பெருமையாக பார்த்தாள். தனம் சொன்னாள். அண்ணே, முத்து அவங்க அம்மா போலவே நல்லா குறி சொல்றா. ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பான்னும் சொன்னா. விறகு கட்டையும் கொண்டு போய் சேர்த்திருப்பான்னும் சொன்னா என்றாள். சரி வாங்க, 2 பேரா கூட்டிக்கிட்டு போறேன் என்றார் சவுந்தரபாண்டி அண்ணன். முத்து முன்னால் ஏறிக்கொண்டாள். அழகி பின்னால் கேரியரில் ஏறிக்கொண்டாள். நான் இவங்க 2 பேரையும் பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட இறக்கி விட்டுட்டு வந்துடுவேன். நீங்க நடந்து வந்துகிட்டே இருங்க என்றார் சவுந்தரபாண்டி அண்ணன். சைக்கிளை விரைந்து மிதிக்கத் தொடங்கினார். ஐயோ என்று தன் கால்களை பிடித்து கொண்டாள் தனம். வேற வழி இல்ல, நடந்துதான் போகணும். நிக்காத, நடந்துகிட்டே இரு. இல்லாட்டினா நாங்க போயிட்டே இருப்போம் என்றான் செல்லதுரை. இந்த குரங்கு கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் பாரு என்றாள். குரங்குன்னு சொன்னா பிறகு பிராண்டி வச்சிடுவேன் என்றாள். டேய், 2 பேரும் சண்டை போடாதீங்க. புண்ணியத்துக்கு வெயில் இல்ல, மோடம் போட்டுக்கிட்டு இருக்கு. வெறு வெறுன்னு நடப்பீங்களா? இப்படி அடிச்சுக்கிறீங்க என்றான் பருதி. 3 பேரும் நடக்கத் தொடங்கினர். சரியாக 1/2 மணி நேரத்தில் சவுந்தரபாண்டி அண்ணன் திரும்பி வந்தார். தனா, நீ கேரியர்ல ஏறிக்க, பருதி முன்னால ஏறிக்க என்றார். செல்லத்துரை கத்தினான். அப்ப நானு? சவுந்தரபாண்டி அண்ணன் சொன்னார். செல்லத்துரை, நீ கொஞ்ச தூரம் சைக்கிள் பின்னாடியே ஓடி வா. அப்புறம் பருதியை இறக்கி விடுறேன், நீ உட்காந்துக்க, பருதி ஓடி வரட்டும் என்றார். சரிண்ணே என்றான் செல்லதுரை. அவர் சைக்கிளில் ஏறி மிதிக்க செல்லதுரை பின்னாலேயே ஓடி வந்தான். சரியாக 10 நிமிடத்தில் பருதியை இறக்கிவிட்டார். செல்லதுரை, நீ ஏறிக்க என்றார். செல்லதுரை ஏறிக்கொள்ள பருதி பின்னாலேயே ஓடி வந்தான். இப்படியே இரண்டொரு முறை நடந்தது. பெரியாஸ்பத்திரியும் வந்திருந்தது. சவுந்தரபாண்டி அண்ணன் சைக்கிளில் இருந்த பருதியை இறங்கிக் கொள்ள சொன்னார். நீங்க 2 பேரும் பொடிநடையா வீட்டுக்கு வந்துடுங்க, நான் முன்னால போறேன் என்று தனத்தை மட்டும் அழைத்து கொண்டு சென்றார். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டனர் இருவரும்.
வீட்டுக்கு சென்றனர். தெருவே குய்யோ முறையோ என்று கிடந்தது. ஆள் ஆளுக்கு விசாரித்தார்கள். பாக்கியம் பெரியம்மா சொன்னது, பிள்ளை பிடிக்கிறவன் பிடிச்சுக்கிட்டு போயிட்டானோன்னு ஊரெல்லாம் பேச்சா போச்சு. அப்பத்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைச்சோம். சரியா ராஜேஸ்வரி வந்துட்டா என்ற வாய் பாடினாள். செல்லம்மா கிழவி சொன்னாள், பிள்ளைங்களுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடுங்கடி. திருஷ்டி சுத்தணுமா, விளக்கு மாத்தால 4 வச்சாதான் சரியா வருவாளுங்க என்றாள் செவந்தி, தனத்தின் அம்மா. அவளாவது சொல்லத்தான் செய்தாள். பருதியின் அப்பா வீட்டில்தான் இருந்தார். அவன் முடியை பற்றி கொண்டு முதுகில் 4 மொத்து மொத்தினார். பருதி அலறிக்கொண்டு ஓடினான். எதிரே செல்லதுரையும் அலறிக்கொண்டு ஓடி வந்தான். அவன் அம்மா பாலம்மா விறகு கட்டை ஒன்றை வைத்து கொண்டு விரட்டி வந்தாள். அன்று அடி வாங்காதது முத்துவும் அழகியும் தான். சிறிதாக திட்டிவிட்டு விட்டனர். 100 ரூபாய் சம்பவமும் அப்போதுதான் நடந்தது. பாலா பள்ளிக்கு எதிரே கீழத்தெரு உள்ளது. அந்த தெருவில் உள்ள சந்து ஒன்றிற்குள் யாரோ 100 ரூபாய் நோட்டு ஒன்றை குழி தோண்டி புதைத்து வைத்துள்ளனர். சவுந்தரபாண்டியனும் மரியராஜும் அந்த வழியாக பள்ளிக்கு சென்றவர்கள் பார்த்து விட்டனர். உள்ளே சென்று அந்த பணத்தை எடுத்து கொண்டனர். பாதியாக பிரித்து கொள்வதாக பேசிக்கொண்டனர். பணம் மரியராஜிடம் இருந்தது. ஆனால் சவுந்தரபாண்டியனால் பொறுக்க முடியவில்லை. அதே பள்ளியில் படித்த தன் அண்ணன் பால்சாமியிடம் போய் சொன்னான். பால்சாமி மரியராஜின் வகுப்பிற்கே சென்று விட்டான். டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வகுப்பறை வாசலில் நின்று கொண்டு, டேய் மரியராஜ், மரியாதையே பணத்தை கொடுடா என்றான். டீச்சர், என் தம்பிகிட்ட இருந்து 100 ரூபாய் பணத்தை பிடுங்கிட்டு வந்துட்டான் என்று புகார் செய்தான் பால்சாமி. 100 ரூபாயா? ஆசிரியை வாய் பிளந்தார். அன்று 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம். இல்ல டீச்சர், இது எங்க பணம் என்றான் மரியராஜ். சவுந்தரபாண்டி அழுதான். இது எங்க பணம்? அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் பிடுங்கி கொண்டான் என்றான். டீச்சர் பார்த்தார். டேய், அந்த பணத்தை எங்கிட்ட கொடுடா என்றார். மரியராஜ் டீச்சரிடம் கொண்டு போய் கொடுத்தான். ஆசிரியை வாங்கி கொண்டு, டேய் மரியராஜ் வீடு யாருக்கு தெரியும் என்று கேட்டார். சுந்தர் எழுந்து நின்றான். போய் அவங்க அம்மா அப்பா யாரையாவது கூட்டிகிட்டு வா என்றார். சரிங்க டீச்சர் என்றான் சுந்தரம். இந்த பையனோட வீடும் அங்கதானே இருக்கும்? ஆமாங்க டீச்சர். அவங்க வீட்லேயும் யாராவது இருந்தா கூட்டிகிட்டு வா என்றார். சுந்தரம் தலையாட்டி விட்டு கிளம்பி சென்றான். 1/2 மணி நேரத்தில் 2 பேரின் அம்மாவும் வகுப்பறைக்கு வந்திருந்தனர். மரியராஜனின் அம்மாவை பார்த்தார் வகுப்பாசிரியை. சொல்லுங்கம்மா, உங்க மகன் வீட்டில இருந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டானா? எவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தான் என்று கேட்டார். மரியராஜின் அம்மா திகைத்து போனாள். ஆமாம்மா, இது 5ஓ 10ஓ எடுத்துக்கிட்டு வந்துட்டான் என்றார். சரி, நீங்க போங்க என்றார் ஆசிரியை. மரியராஜின் அம்மா திருவென்று விழித்தபடியே சென்றாள். சவுந்தரபாண்டியன் அம்மாவை வர சொன்னார். சொல்லுங்கம்மா, உங்க பையன் வீட்டில இருந்து எவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தான் என்று கேட்டார். அது 20 ரூபாய் இருக்கும் டீச்சர் என்றாள். சரி, நீங்க போங்க என்றார் ஆசிரியை. சவுந்தரபாண்டியன் அம்மாவும் போய்விட்டாள். ஆசிரியை மரியராஜையும் சவுந்தரபாண்டியனையும் அழைத்தார். ஏண்டா, எங்கேயோ பணத்தை எடுத்துட்டு வந்து பொய்யா சொல்றீங்க என்று இருவர் கையிலும் பிரம்பால் அடித்தார். கடைசி வரை இருவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. எங்கள் பணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். வீட்டுக்கு சென்றவர்கள் தங்கள் தாயாரிடம் உண்மையை சொன்னார்கள். 2 பேரின் அம்மாவும் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டனர். மறுநாள் பள்ளி திறக்கும் முன்னரே அங்கு போய் நின்றனர். டீச்சரிடம் போய் மல்லு கட்டினர். என் நகையை அடகு வச்சு வீட்டில் பணம் வச்சிருந்த, அதை போய் தூக்கிட்டு வந்துட்டானே என்று கத்தி மரியராஜ் அம்மா ஆர்ப்பாட்டம் செய்தாள். டீச்சர் கேட்டார். பிறகு ஏன் நேற்று 5ஓ 10ஓ இருக்கும்னு சொன்னீங்க? நான் வீட்டில் போய் பார்த்தேன், அங்கே 100 ரூபாய் காணலை என்றாள். சவுந்தரபாண்டியின் அம்மாவும் தன் பங்குக்கு, ஆட்டை வித்த 100 ரூபாய் வச்சிருந்தேன், அதைத்தான் தூக்கிட்டு வந்துட்டான் என்று அரற்றினாள். 2 பேருமே உங்க பணம்னு சொல்றீங்க, உண்மையில இது யாரோட பணம் என்று கேட்டார் ஆசிரியை. என்னோட பணம் என்றாள் முத்தம்மாள், மரியராஜின் அம்மா. இல்லை இல்லை, என்னோட பணம் என்றாள் குருவம்மாள், சவுந்தரபாண்டியின் அம்மா. இருவரும் அடித்து கொண்டனர். நேத்து மரியராஜும் சவுந்தரபாண்டியும் அடித்து கொண்டது போல் இன்று அவர்களின் அம்மாக்களும் அடித்து கொண்டனர். ஆசிரியை சொன்னார். அந்த பணம் நேத்தே தலைமை ஆசிரியர்கிட்ட போய் அவர் மூலமா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு என்றார். அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பள்ளியின் வாசலில் போய் நின்று கொண்டு இருவருமே ஆசிரியையை பார்த்து மண் அள்ளி வீசி தூற்றினர்.
யாரோட காசுக்கோ ஆசைப்படுறியே, நீ விளங்குவியா, தொலங்குவியா என்று ஏராளமாக வார்த்தைகளை சிந்தினர். ஆசிரியை காதை பொத்திக் கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டார். வீடு வரைக்கும் வசை பாடுவதை விடவில்லை. தெருவில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போதுதான் தெரிந்தது. ஆள் ஆளுக்கு விசாரித்தார்கள். என் கம்மலை அடகு வச்சு 100 ரூபாய் வச்சிருந்த தாயி, அதை என் புள்ள தூக்கிட்டு போயிருக்கா. அவன் டீச்சர் புடுங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னுட்டா. பாவி, நல்லா இருப்பாளா அவ என்று ஏகத்துக்கும் பேசினாள் முத்தம்மாள். கேட்டவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். மலையாளம் தன் அருகில் இருந்த பிராட்டியிடம் கிசுகிசுத்தாள். இவ என்னைக்கு காதுல கம்மல் போட்டிருந்தா என்று கேட்டாள். அதானே என்றாள் பிராட்டி. ஆட்டை வித்து வீட்டுல பணம் வச்சிருந்தான் தாயே, அதை தூக்கிட்டு போயிட்டா இந்த பையன். முழுசா 100 ரூபாய். அவன் டீச்சர் பிடுங்கி வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு நிக்கிறா என்றாள். அன்னக்கிளி தன் அருகில் இருந்த முப்பிடாதி பாட்டியிடம் சொன்னாள். இவ ஆடுகெல்லாம் அங்கனை இங்கனை நிக்குது, இவனவோ ஆட்டை வித்து அடுக்கி வச்சவ மாதிரி இல்ல பேசுறா என்றாள். அதானே என்றாள் முப்பிடாதி பாட்டி. தெருவுக்குள் ஹோ ஹோவென்று கிடந்தது. 100 ரூபாயும் கிடைச்சிருந்தா தீபாவளிதான். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போச்சு பாத்தியா? ஆள் ஆளுக்கு பேசினார்கள். பரிதி, உன்கிட்ட கிடைச்சா அப்படியே கொண்டுகிட்டு ஓடி வந்திருப்ப இல்லையாப்பா? ஆமாம் என்பதாய் தலையாட்டினான் பரிதி. அப்பா அருகில் இருந்தார். அம்மாவின் தலையில் தட்டினார். யாரு வீட்டு காசோ நமக்கு எதுக்கு புள்ள என்றார். அதுவும் சரிதான் ஐயா என்றாள். பரிதி புளிய மரம் அருகே சென்றான். தெருவில் உள்ள சிறுவர்கள் எல்லோரும் அங்கேதான் நின்றனர். எல்லோர் முகங்களிலும் எதையோ பறி கொடுத்தது போன்றதொரு உணர்வு இருந்தது. தங்கப்பாண்டி நின்று கொண்டிருந்தான். கடலை மிட்டாய் கம்பெனிக்காரர் மகன். அவன் அருகில் சென்றான் பரிதி. என்னண்ணே, என்னவோ போல இருக்கீங்க என்று கேட்டான் தங்கப்பாண்டி. 100 ரூபாய் தங்கப்பாண்டி. சு என்றான் பரிதி. என்னென்ன சொல்றீங்க? நம்ம மரியராஜும் சவுந்தரபாண்டியும் 100 ரூபாய் கண்டெடுத்திருக்கிறானுங்க. அது கமுக்கமா பிரிச்சுக்க தெரியல. 2 பேரும் சண்டை போட்டு மண்டையை உடைச்சு இப்ப யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு என்றான். தங்கப்பாண்டி சிரித்தான். ஏண்ட சிரிக்கிற? அந்த பணத்தை பார்த்து அவனுகிட்ட சொன்னதே நான் தான் என்றான் தங்கப்பாண்டி. நீ என்னடா சொல்ற? ஆமண்ணே, யாரோ ஒருத்த சந்துக்குள்ள போய் எதையோ ஒளிச்சு வச்சான். நான் தான் மரியராஜ்கிட்டேயும் சவுந்தர பாண்டிகிட்டேயும் சொன்னேன். அவனுங்க தோண்டி எடுத்தானுங்க. 100 ரூபாய் இருந்துச்சு. 3 பங்கா போடலாம்னு சொன்னானுங்க. நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா தொலைச்சு விடுவாரு. பிறகுதான் அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே போனானுங்க என்று சொல்லி முடித்தான். பரதிக்கு தலைக்கால் புரியவில்லை. இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லோருக்கும் தெரிவித்து விட வேண்டும் என்று பரபரத்தான். அம்மாவிடம் ஓடினான். தங்கப்பாண்டி சொன்ன விவரங்களை எல்லாம் சொன்னான். அம்மாவுக்கு அவனை விட உற்சாகம் அதிகமானது. இன்னும் கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டுதான் இருந்தனர். முப்பிடாதி பாட்டியிடம் சொன்னாள் அம்மா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று எல்லாவற்றையும் சொன்னாள். முப்பிடாதி பாட்டி சொன்னாள். யாரோட பணத்துக்காகவா இந்த முத்தம்மாளும் குருவம்மாளும் இந்த தாளிப்பு தாளிச்சாளுங்க என்றாள் தன் முகவாய் கட்டையில் கை வைத்தபடி. ஒருத்தி கம்மல் அடகு வச்சேன்னு சொல்றா, இன்னொருத்தி ஆடு வித்த காசுங்கிறா என்று அங்கலாய்த்து கொண்டாள் அன்னக்கிளி பெரியம்மா. கொஞ்ச நஞ்ச காசா? 100 ரூபாயில அரிசி வாங்கி போட்டா 2 மாசம் சாப்பாடு ஓடி போயிருமே என்றாள் மலையாளம். இன்னும் முத்தம்மாள் ஒரு புறமும் குருவம்மாள் ஒரு புறமும் கத்தி கொண்டுதான் இருந்தனர். செல்லம்மா கிழவி அவர்கள் அருகில் சென்றாள். தோ, கேடு கெட்டவளங்களா, அதான் உங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே, இன்னும் ஏன் நெஞ்சு தண்ணி வத்தி போக கத்திக்கிட்டு இருக்கீங்க என்ற காரி உமிழ்ந்தாள். அதன் பின்னர் இருவருமே தங்கள் வாயை கப் சிப் என்று மூடிக்கொண்டனர். வெகு நாட்கள் வரை அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். இந்த வீட்டில் இருக்கும்போதுதான் ஸ்கைலார்க் அபாயம் எல்லோரையும் பயமுறுத்தியது. ஸ்கைலார்க் வானத்தில் ஏவப்பட்ட ராக்கெட் பழுது ஏற்பட்டு அது பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது இந்தியாவில் விழப்போகிறது என்றும் சொல்லப்பட்டது. இந்தியாவில் விழுந்தால் இந்தியாவே அழிந்து போகுமாம். பொருளையும் கிளம்பியது. கேட்கவா வேண்டும்? என்னைக்கு விழப்போகுதுன்னு தெரியலையே. நாமெல்லாம் கூண்டோட கைலாசம்தான். என்னங்க நீங்க, வேலைக்கு போக வேண்டாம், பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போக வேண்டாம், எது நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம், செத்தாலும் ஒன்னாவே சாவோம். ஏய், இன்னைக்கு நம்ம கெடாவை அடிச்சுடுவோம். போறது தான் போக போறோம். நம்ம கெடாவை உரிச்சு வாய்க்கு ருசியா தின்னுட்டாவது போவோம். யோ,
உனக்கு கூறு இல்ல? இப்பவோ, அப்பவோ நாமெல்லாம் ஒண்ணாவே போய் சேரப் போறோம். இப்ப போய் கடன குடுன்னு வந்து நிக்கிற. பணத்த என்ன அவிச்சா தின்னப் போற? மண்ணோடு மண்ணா போகப் போகுது. அது என்னோட போகட்டுமே! ஏய் தாயிங்களா, இருக்கிறத வச்சு நல்லது பொல்லது ஆக்கி சாப்பிடுங்கன்னா, நல்லா தின்னுட்டாவது போய் சேருவோம். இப்படி ஆளாளுக்கு பேசிக் கொண்டனர். அதன்படியே நல்ல சாப்பாடுகளை ஆக்கி சாப்பிட்டனர். ஆடு வெட்டினர். கோழி சமைத்தனர். யாரும் கணக்கு வழக்கு பார்க்கவில்லை. நன்றாக சாப்பிட்டனர். அம்மாவும் கவலையுடன் மோட்டை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா வீட்டுக்கு வந்ததைக் கூட அவள் கவனிக்கவில்லை. என்ன புள்ள, விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க என்றார். ஆ, ஒண்ணுமில்லையா, உலகம் அழியப் போகுதாமே, அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்றாள் அம்மா. அப்பா சிரித்தார். நானே கவலையில் இருக்க, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அம்மா கோபமானாள். அட மாண்டு பயபுள்ள, உன்னை இப்ப பார்க்கிறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? என் அண்ணன் படத்துல கொலை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருப்பாரே, அப்படி இருக்கு என்றார். போங்க ஐயா என்று அம்மா சிணுங்கினாள். இங்க வா, வெளியில வந்து பாரு என்ற அம்மாவை வெளியே அழைத்து வந்தார் அப்பா. எதிரே இருந்த மரத்தை காண்பித்தார். நிறைய காக்கைகள் உட்கார்ந்து இருந்தன. வானத்தை காட்டினார். புறா கூட்டம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அம்மாவுக்கு எதுவும் புரியவில்லை. சற்று தள்ளி கூட்டி வந்தார். தெருவில் 2 நாய்கள் விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த நாய்ங்க என்ன செய்யுது? விளையாடுதுங்க. அருகிலேயே ஒரு கோழி தன் குஞ்சுகளுடன் இரை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கோழி என்ன பண்ணுது? அம்மா கோபமானாள். ஆ, அந்த கோழி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, எடக்காய் சொன்னாள். நான் எதனால் இதையெல்லாம் காட்டுறேன்னு புரியல இல்லையா? அப்பாவின் முகத்தையே பார்த்தாள் அம்மா. போன வாரம் நீதானே ராணியில படிச்சு என்கிட்ட சொன்ன. என்ன சொன்ன? ஒரு அழிவு வருதுனாலே அது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நல்லா தெரியும். அதுங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் நீதானே சொன்ன. அட ஆமாம்யா. பிறகு ஏன் கவலைப்படுற? இங்க பாரு, ஸ்கைலாப்ல அப்படி எதுவும் பெரிய அழிவு வந்துடாது. நிச்சயமா அது ஏதாவது ஒரு கடலுக்குள்ள தான் விழும். நீ போய் நிம்மதியா வேலையை பாரு என்றார். அப்பா சொன்னது போலவே ஆயிற்று. ஸ்கைலாப் வங்க கடலிலேயே விழுந்தது. அந்த செய்தி தெரிய வந்தபோது எல்லா மக்களும் குய்யோ முறையோ என்று தலையில் அடித்து கொண்டனர். முனியாண்டிக்கு நேர்ந்து விட்ட கடா, அதை வெட்டி 2 நாள் அவிச்சு சாப்பிட்டோம். அந்த முனியாண்டி என்ன பாடுபடுத்த போறாரோ? 5ம் 10மா சேமிச்சு 2000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்த புள்ள இப்பவோ அப்பவோ வயசுக்கு வந்துடுவா. கழுத்துக்கு ஒரு 2 பவுன்ல செயின் செஞ்சு போடலாம்னு நினைச்சேன். நல்ல மனுஷனையா நீரு. உலகமே அழிய போகுது. பணம் எதுக்கடின்னு எல்லாத்தையும் நல்லா ஆக்கி பொங்கி சாப்பிட வச்சுட்டியே. அந்த கோழி ராசியான கோழி தாயி. அதை வச்சுதான் பெரிய பண்ணைய உருவாக்குனேன். அந்த கோழி வரைக்கும் அடிச்சு தின்ன வச்சுட்டேயா படு பாவி. விதை நெல்ல வித்த கதையா இருந்ததையெல்லாம் வித்து 4 நாள்ல காலி பண்ணிட்டோம். இப்படி பலவாறாக பலரும் புலம்பினார்கள். ஸ்கைலாப் சம்பவம் அன்று மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்திய ஒன்றாகும். ஸ்கைலாப் என்றொரு தீப்பெட்டி கம்பெனியே அதன் நினைவாக தொடங்கப்பட்டது. இந்த வீட்டில் இருக்கும்போதுதான் 3 மிகப்பெரிய உண்மைகள் பரிதிக்கு தெரிய வந்தது. பெரியப்பா சென்னையில் இருந்து அருப்புக்கோட்டைக்கு வந்திருந்தார். எதற்கு வந்தார்? என்ன செய்ய போகிறார் என்று இலக்கில்லாமல் திரிந்தார். பெரியப்பா பெரிய சூதாட்ட விரும்பி எப்போது பார்த்தாலும் சூதாட்டம் நடக்கும் இடமே கதி என்று கிடந்தார். சாப்பிடும் நேரத்திற்கு சரியாக வருவார். பின்னர் சூதாட்ட களத்திற்கு சென்று விடுவார். அதன் காரணமாகவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தினமும் சண்டையும் நடந்தது. உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கிறாராம்? ஊர்ல தொழில் முடையாம். இங்க ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு வந்திருக்கார். மெட்ராஸ்ல இல்லாத தொழிலா இங்க கொட்டி கிடக்குது. முடியாம தானே வந்திருக்காரு. சரி, இங்க ஏதாவது வேலையில சேரலாம்ல. இப்படியே செக்கு மாடு கணக்கா சுத்திக்கிட்டு இருந்தா 2 3 இடத்துல கேட்டு வச்சிருக்கார், வரட்டுமே. சரி, தினமும் பணம் வச்சு சூதாடுறாரே, அதுக்கெல்லாம் பணம் ஏது? அவர் வச்சிருப்பாரு தாயி. இல்ல, நீங்க தாயா கொடுக்குறீங்க. இல்லத்தா, 1 2 கொடுக்கறது தான். 10 20 கொடுக்குறீங்களாமே. யாரு சொன்னா? நம்ம முனிப்பையதா. ஏய், 3 வயசு பயலுக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியாது? அவன்தான் தெளிவா சொல்றானே, அப்பா பெரியப்பாவுக்கு காசு காசுன்னு. அதுக்காக 10 20 கொடுக்குறேன்னு அர்த்தமா? உங்க கைதான் ஓட்ட கையாச்சே, எனக்கு தெரியாதா என்ன? இப்படி இருவரும் தினமும் அடித்து கொண்டனர். ஆனால் இதை பற்றி எல்லாம் பெரியப்பாவுக்கு எதுவும் தெரியாது.
ஒரு நாள் பெரியப்பா சூதாட்ட மும்முரத்தில் இருந்தார். செக்கடிக்குள் தான் இந்த சூதாட்டம் நடந்தது. சுற்றிலும் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவனாய் பரதியும் நின்றான். அன்று இரவு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பெரியப்பா விஷயமாக அடித்து கொண்டனர். பரதி சும்மா இருக்க மாட்டாமல் வாய் விட்டான். நல்ல விளையாட்டு போலிருக்கு என்றான் பெரிய மனித தோரணையில். அப்பா என்ன என்பதாய் பார்த்தார். சீட்டு விளையாட்டு கொடி கட்டி பறக்குது என்றான் பரதி. அப்பா கோபமானார். என்னடா சொல்ற? உங்க அண்ணனைத்தான் சொல்றேன். பணத்தை எல்லாம் அள்ளி வீசுறாரு. உனக்கு எப்படிடா தெரியும்? நான் தான் பார்த்தனே. 2 மணி நேரம் அங்கேயே நின்று பார்த்தனே. அப்பா மூர்க்கமானார். ஏற்கனவே அம்மாவிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தவர் கோபம் இவன் மீது திரும்பியது. சூதாடுற இடத்துல உனக்கு என்னடா வேலை என்றவர் பரிதியை கண்மண் தெரியாமல் அடித்து போட்டு விட்டார். அதன் பின்னர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பரிதி புரிந்து கொண்டான். அதோடு சூதாடும் இடங்களில் நிற்கக்கூடாது என்றும் தெரிந்து கொண்டான். 1 மாத காலம் ஆயிற்று. பெரியப்பா இன்னும் எந்த ஒரு வேலையும் தேடிக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் காலனியில் வண்ணக்கிளி அக்காவிடம் அம்மா ஒரு சீட்டு கட்டி வந்தாள். அந்த சீட்டு அம்மாவுக்கு விழுந்திருந்தது. 2000 ரூபாய் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வண்ணக்கிளி அக்கா கொடுத்துவிட்டு சென்றார். அப்போது பெரியப்பா வீட்டில் இருந்தார். அன்று இரவு அப்பா வீட்டுக்கு வந்ததும் பெரியப்பா ஆரம்பித்தார். நான் மெட்ராஸ்க்கே போறேன்டா. ஏண்ணே? இங்கே தான் எந்த வேலையும் அமைய மாட்டேங்குதே. அண்ணே, நாம் இருக்கிற இடத்துல 1000 வேலை இருக்கும். அதை தேடாம அங்கே போனால் அள்ளிடலாமா, இங்கே போனால் அள்ளிடலாமான்னு நாம தான் நினைக்கிறோம். பெரியப்பா எதுவும் பேசவில்லை. நான் ஓடி வந்தனே மெட்ராஸ்க்கு. அள்ளிடலாம்னு. பிறகு என்ன ஆச்சு? மறுபடியும் அருப்புக்கோட்டைக்கு தான் வர்ற மாதிரி ஆச்சு. சரிடா, நான் கிளம்புறேன்டா. சரிண்ணே, ஊரில் போய் கோழி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்க. நல்லா பண்ணுனே. ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது. பணத்துக்கு என்னென்ன செய்ய போற? நீ நினைச்சா முடியும்டா. நான் நினைச்சா முடியுமா? அதுவும் அம்மா பெரிய தொகை 2000 ரூபாய் எப்படின்னு முடியும்? உன்னால முடியும்டா என்றவர் எழுந்து வெளியே சென்று விட்டார். அப்பா புரியாமல் உட்கார்ந்திருந்தார். அம்மாவுக்கு புரிந்து போயிற்று. அப்பாவை முறைத்தபடியே இருந்தாள். இவனை எல்லாம் யாரு இங்க வர சொன்னது என்று ஆரம்பித்தாள். யார? அவன் இவன் பேசினா மரியாதை கெட்டு போயிடும். பிறகு துரை என்னென்னு பேசுவாங்களா? எங்க அண்ணனை கரிச்சு கொட்டுறதே உனக்கு பொழப்பா போச்சு. ஆமா, கரிச்சு கொட்டுறாங்க. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அவன் பாட்டுக்கு அவன் கதையை புலம்பிட்டு போறான். நீ உன் சோழியை பார்த்துக்கிட்டு இரு. என் சோழியத்தான் நான் பார்க்குறேன். அப்பா முறைத்தார். உங்க அண்ணன் என்ன கேட்டாரு? 2000 ரூபாய் பணம் இருந்தா கோழி வியாபாரம் தொடங்கலாம்னு கேட்டாரு. எதனால் அப்படி கேட்டாரு? தெரியலையே. வண்ணக்கிளி அக்கா கிட்ட மாச சீட்டு போட்டோம் இல்லையா? ஆமா. இந்த சீட்டு நமக்குத்தான். அப்படியா? அந்த பணம் 2000 வண்ணக்கிளி அக்கா இன்னைக்கு தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. அப்படியா? உங்க அண்ணா அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதான் 2000 ரூபாய் புராணம் பாடுறாரு என்றாள் அம்மா. அப்பாவுக்கும் புரிந்தது. ஆனால் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அம்மா புலம்பினாள். இந்த பணத்துல ஒரு தாலி கொடி செயின் செஞ்சு போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்க அண்ணன் கண்ணை உறுத்திடுச்சா என்று பலவாறாக புலம்பினாள். அம்மாவின் நிலை அப்பாவுக்கும் புரிந்தது. என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் பெரியப்பா வந்தார். என்னடா யோசனை என்றார். சும்மாதானே. சரி, நான் சொன்னது என்னாச்சு? எதுன்னே? 2000 ரூபாய் பணம் கேட்டனே, அது என்னாச்சு? 2000மா? என்கிட்ட எங்க இருக்கு? உங்ககிட்ட இல்லையா? பொய் சொல்லாதடா. உண்மையைத்தானே சொல்கிறேன். என்கிட்ட இல்லைனே. டேய், வண்ணக்கிளி கொண்டு வந்து தந்தா. உன் பொண்டாட்டி பொட்டிக்குள்ளே வாங்கி வச்சிருக்கா. நான் என் கண்ணால் பார்த்தேன். அது அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடு சேர்த்து சீட்டு கட்டின பண்ணனே. அதை போய் நான் எப்படி? எல்லாம் மனசு தாண்டா காரணம். நீ நினச்சா எனக்கு உதவ முடியும். இல்லைண்ணே, ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் சொல்லு, பணம் ரெடி பண்ணி தர்றேன். அப்போ தரமாட்டேன். இல்லைண்ணே, என்னால் முடியாது. அப்பா உறுதியாக சொல்லிவிட பெரியப்பா கோபத்துடன் எழுந்து சென்றார். அம்மா என்று உட்கார்ந்திருந்தாள். அவள் எதுவும் பேசிவிடக் கூடாது என்றுதான் அப்பா நினைத்தார். அம்மாவும் அமைதியாயிருந்தாள். எந்த முகத்தை வச்சு பணம் கேட்குறாரு என்று ஆரம்பித்தாள் அம்மா. அதான் இல்லைன்னு சொல்லிட்டமே. நாம மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வர்றப்ப எப்படி வந்தோம்? அப்பா எதுவும் பேசவில்லை. அம்மாவே தொடர்ந்தாள். ரேடியோ பெட்டிக்குன்னா காசு கொடுக்கலாம். ரேடியோ பெட்டிக்குன்னா காசு கொடுக்கலாம். உங்க அண்ணன் இழுத்தாரே, அவர்கிட்ட அப்ப காசு இல்லாமலா இருந்தது?
கொடுக்க மனசு இல்லையே, 200 ரூபாய் தானே கேட்டோம். அப்பா அப்படியே இருந்தார். அம்மா மீண்டும் பேசினாள். ரேடியோ பெட்டியை வித்துட்டு ஊருக்குள்ள போக முடியுமான்னு தான் என் கழுத்துல கிடந்த தாலியை வித்துட்டு அந்த பணத்துல தான் ஊரு வந்து சேர்ந்தோம். அப்பா ஒப்புக்கொண்டு தலையாட்டினார். இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்து பணத்துக்கு நிக்கிறாரு? பருதிக்கு இப்போதுதான் ஒரு உண்மை புலப்பட்டது. மெட்ராஸில் இருந்து அம்மா தன் தாலியை விற்றுத்தான் அருப்புக்கோட்டைக்கு வந்துள்ளனர். பெரியப்பா இன்னும் சில நாட்கள் அருப்புக்கோட்டையிலே தான் இருந்தார். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை. பால்ராஜ் சித்தப்பா வீட்டில் தங்கி இருந்ததாக சொன்னார்கள். பிறகு ஒரு நாள் பெரியப்பா மெட்ராஸ் கிளம்பி சென்று விட்டார் என்ற தகவல் வந்தது. அப்பாவிடம் தம்பி அரைகுறையாக எதுவோ சொன்னான். அம்மா, அப்பா, பெரியப்பா காச்சு காச்சு என்று சொன்னான். அம்மாவுக்கு புரியவில்லை. ஒரு வாரம் சென்றிருந்தது. மெட்ராஸில் பெரியப்பாவிடம் இருந்து கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில், டேய், நீ கோபுரத்தில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, குப்பமேட்டுக்கு வர ரொம்ப நாள் ஆயிடாது என்று எழுதியிருந்தார். அம்மாவின் கையில் தான் கடிதம் கிடைத்தது. கடிதத்தை படித்த அம்மா குமுறினாள். அப்பா வரவும் கையில் கடிதத்தை கொடுத்தாள். படித்து பார்த்த அப்பா கண் கலங்கினார். கஞ்சாம்பட்டு கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 500 ரூபாய் தவணைக்கு எடுத்து கொடுத்த, இப்படி எழுதியிருக்கானே என்று புலம்பினார். கையில் காசு இருந்தும் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்க மனசு இல்லையே. ரேடியோ பெட்டிக்குன்னா பணம் இருக்குன்னு சொன்னானே, தாலியை வித்துத்தானே நாம ஊர் வந்து சேர்ந்தோம். அதை கூட நாம பெருசா நினைக்காம 500 ரூபாய் தவணைக்கு வாங்கி கொடுத்து விட்ட, இப்படி எழுதியிருக்கானே என்று புலம்பினார். அப்போதுதான் அம்மாவுக்கு உரைத்தது. அன்று முரளி அம்மாவிடம், அப்பா, பெரியப்பா காச்சு காச்சு என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. நீங்க கஞ்சாம்பட்டி கிட்ட பணம் வாங்கி கொடுத்ததை நம்ம மொழி பார்த்தானா? ஆமா புள்ள, அவனையும் தூக்கிட்டு தான் போயிருந்த. அதான் அன்னைக்கு அறகுறையா சொல்லியிருக்கா, எனக்கு புரியல என்றாள். பருதிக்கு இன்னொரு உண்மையும் இந்த வீட்டில் இருந்தபோதுதான் தெரிய வந்தது. பருதி தெப்பத்தில் உள்ள கிணற்றில் குதித்து விளையாடியதை வீட்டில் வந்து அப்பாவிடம் சொன்னது அழகிதான். ஒரு நாள் அவளே சொன்னாள், நீ தெப்பத்தில் உள்ள கிணத்துல குளிச்சத நான் தான் பார்த்துட்டு வந்து மாமா கிட்ட சொன்னேன். மாமா நல்லா சூடு வச்சாரா என்றாள். அந்த உண்மையும் புலப்பட்டது. அவள் மீது வஞ்சமும் முளைவிட்டது. இன்னொரு உண்மையையும் அழகியே சொன்னாள். போன வருஷம் தீபாவளிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நிறைய பட்டாசு இருந்துச்சு. நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று சொல்லி அழகி கண் சிமிட்டினாள். அதனால் வரையில் சிங்காரத்தோப்புக்கு கரண்ட் வசதி வரவில்லை. எல்லோருமே மின் கம்பத்தின் அடியில் சென்று உட்கார்ந்துதான் படிக்க வேண்டும். எல்லா சிறுவர் சிறுமியரும் அங்கே உட்கார்ந்துதான் படிக்க வேண்டும். கடைசி வீட்டில் டோவி மாரியம்மாள் இருந்தாள் என்று பார்த்தோம் அல்லவா? அவளுடைய மகள் சாந்தி நல்ல அழகாக இருப்பாள். அவளும் பருதியின் வயதை ஒத்தவள்தான். 7ஆம் வகுப்பு படித்தாள். ஆனால் அவளிடம் ஒரு தனி செருக்கு இருந்தது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்று சொல்லும் போதே அவளிடம் ஒரு கர்வம் இருக்கும். மேலும் தான் மிகுந்த அழகுடையவள் என்ற ஆணவமும் அவளுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் மணிலால் அண்ணன் பற்றியும் சொல்ல வேண்டும். முப்பிடாதி பாட்டியின் மகன்தான் மணிலால். கண்ணங்கரேன் என இருப்பார். முகமெல்லாம் எண்ணெய் வடிந்து போயிருக்கும். தலைமயிரெல்லாம் அடர்த்தியாகவும் சிலுப்பிக் கொண்டும் இருக்கும். அவருக்கு சாந்தி மேல் ஒரு காதல் இருந்தது. ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் அப்போது சக்கை போட்டு கொண்டிருந்தது. அதில் உள்ள ஸ்ரீபிரியா போல் சாந்தி இருப்பதாக அவருக்கு நினைப்பு. அலமேலு, அலமேலு என்று தான் சாந்தியை கூப்பிடுவார். அவளுக்காக எவ்வளவு வேணும்னாலும் செலவு செய்வார். சாந்திக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது. அவர் நம் மீது மிகுந்த காதலோடு இருக்கிறார் என்பதும் தெரியாது. அந்த பிரியம் புரிந்தது. மாமா மாமா என்றுதான் கூப்பிடுவாள். தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் நட்பை சொல்லி சிரித்து கொள்வார்கள். போயும் போயும் வண்ணாத்தி மகளை போய் காதலிக்கிறானாம். காலி முத்தி போச்சு பாரு. அதான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. கூத்தா? கன்றாவி, இதை போய் வெளியில பேச முடியுமா? சாணா பைய குலத்துல பிறந்துட்டு இப்படி எடுப்படுத்து திரியிறான் பாரு. மணிலால் பற்றி இப்படி ஆளாளுக்கு பேசினார்கள். மணிலால் ஒன்றும் அத்தனை அழகன் இல்லை. அவனுடைய அப்பா சொக்காலால் பீடி கம்பெனியில் வேலை பார்த்தபோது அவன் பிறந்தான். அதனால் மணிலால் என்று பெயர் வைத்தாராம். அதுவே பெயர் காரணம்.
மணிலால் ரைஸ் மில்லில் இரவு வேலைக்குத்தான் செல்வார். நெல் அவிக்கும் வேலை. ஓரளவுக்கு சம்பளம் கிடைத்தது. வீட்டில் அவரும் அவருடைய அம்மாவும் மட்டுமே என்பதால் சம்பளம் போதுமானதாகவே இருந்தது. அவர் வயதை ஒத்த இளைஞர்களுடன் நல்ல நட்பு பாராட்டுவார். அவர்கள் எங்கு சென்றாலும் மணிலாலையும் சேர்த்து கொள்வார்கள். அப்போது ஒரு திரைப்படம் புதிதாக ரிலீஸ் என்றால் விருதுநகர், மதுரை போன்ற இடங்களிலேயே வெளியிடப்படும். அருப்புக்கோட்டைக்கு 6 மாதம் கழித்தே வந்து சேரும். அதனால் மணிலால் போன்ற இளைஞர்கள் விருதுநகரில் படம் ரிலீஸ் ஆன அன்றே பார்த்துவிட வேண்டும் என்று துடிப்பார்கள். கூட்டு சேர்த்து கொண்டு சைக்கிளிலேயே கிளம்பி விடுவர். மணிலால், வேல்கண்ணு, முத்துமாரி அண்ணன், கண்ணா அண்ணன், மாரியப்பன், தம்பா இவர்களெல்லாம் ஒரே பட்டறை. அவர்களை விட வயதில் சற்று கூடுதலானவர்களும் சேர்ந்து கொள்வது உண்டு. இவர்கள் சினிமாவுக்கு செல்வதே தனி அழகாக இருக்கும். பேருந்திலோ ரயிலிலோ விருதுநகருக்கு பயணிக்க மாட்டார்கள். தத்தம் சைக்கிளிலேயே பயணம் செய்வர். கிளம்பும்போது ஒன்றாகத்தான் கிளம்புவர். ஆனால் வழியிலேயே போட்டி ஏற்பட்டுவிடும். நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு செல்வார்கள். எந்த தியேட்டர் என்று பெரும்பாலும் முன்கூட்டியே தீர்மானித்திருப்பார்கள். அந்த தியேட்டர் வாசலில் யார் முதலில் போய் நிற்பது என்பதுதான் போட்டியாகும். அப்போதெல்லாம் சினிமா தியேட்டர்களில் மக்கள் கூட்டம் அலை மோதும். முதலில் செல்பவர்கள் பின்னால் வருபவர்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து விட வேண்டும். இல்லையென்றால் எல்லோரும் வந்து சேரும்போது அவர் பாதி வரிசையில் இருப்பார். பெரும்பாலும் இந்த கோஷ்டியினர் இரவு காட்சிக்கே செல்வது வழக்கம். இரவு 10 மணிக்கே கடைசி காட்சி ஆரம்பிக்கும் என்றால் இவர்கள் 9 மணிக்குத்தான் அருப்புக்கோட்டையில் இருந்து கிளம்புவார்கள். ஆனால் சரியாக அரை மணி நேரத்தில் விருதுநகரில் இருப்பார்கள். அன்று பேருந்தில் சென்றால் கூட 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் இவர்கள் சைக்கிளில் பயணித்தே அரை மணி நேரத்தில் சென்று விடுவார்கள். அதிலும் ஒரு சிலருக்கு சைக்கிள் இருக்காது. அவர்கள் இன்னொருவர் சைக்கிளில் டபுள்ஸ் ஏறிக்கொள்வர். அவர்களும் கூட போட்டியில் கலந்து கொள்வர். பின்னால் உட்கார்ந்திருப்பவரும் சைக்கிள் ஓட்டுபவருடன் சேர்ந்து கொண்டு பெடல் போடுவர். இப்படி உற்சாகமாக விருதுநகருக்கு சென்று சினிமா பார்த்து வருவார்கள். பெரும்பாலும் எம்ஜிஆர் படமாகவே இருக்கும். அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் கட்டிலில் ஏறிவிட்டார். அதன் பின்னர் மற்ற நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் என்றாலும் செல்லத் தொடங்கினர். ஒரு சில சிவாஜி படங்களையும் பார்த்து வந்துள்ளனர். பட்டாக்கத்தி பைரவன் என்றொரு திரைப்படம் சிவாஜி, ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளிவந்தது. மணிலால் ஸ்ரீபிரியா ரசிகர் என்பதால் தன் நண்பன் கூட்டத்தை சேர்ந்து கொண்டு விருதுநகருக்கு அந்த படத்துக்கு சென்று வந்தார். பரிதிக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த படத்தினை பார்த்துவிட்டு மணிலால் வா பாரிக்கொண்டு திரிந்தார். பட்டாக்கத்தி பைரவனா? அட்டக்கத்தி பைரவன் போச்சு போச்சு, என்னோட 2 ரூபா போச்சு. 60 பைசா டிக்கெட்டை 2 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கிட்டு போனேன், வேஸ்டா போச்சு என்று புலம்பி தீர்த்தார். அப்பாவுக்கும் இப்படி விருதுநகரில் சென்று படம் பார்த்த அனுபவம் உண்டாம். ராமன் தேடிய சீதை எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த திரைப்படம் விருதுநகரில் ரிலீஸ் ஆனது. அப்பாவின் வயதை ஒத்தவர்கள் சைக்கிளில் திரும்பியுள்ளனர். அப்பாவும் கிளம்பிவிட்டார். படம் பார்த்து திரும்பியவரை அம்மா பிலு பிலுவென பிடித்து கொண்டாள். ஒரே சண்டை. 1 வாரத்துக்கு மேலாக சண்டை பிடித்திருக்கிறாள். போதுமடா சாமி என்றொரு மனநிலைக்கு அப்பா வந்திருக்கிறார். அதன் பின்னர் விருதுநகருக்கு சினிமா பார்க்க அவர் சென்றதே இல்லை. மணிலால் கூட்டம் மட்டும்தான் விருதுநகருக்கு சினிமா பார்க்க கோஷ்டி சேர்த்து கொண்டு செல்லும் என்று இல்லை. அருப்புக்கோட்டையில் ஒவ்வொரு தெருவிலும் இப்படி ஒவ்வொருவர் கோஷ்டி உண்டு. அவர்களும் இவர்களைப் போலவே கச்சை கட்டி கொண்டு சைக்கிளில் கூட்டம் கூட்டமாக செல்வது உண்டு. இரவு நேரங்களில் அவர்கள் வழியில் பல அனுபவங்களையும் சந்தித்தது உண்டு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.